வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத். இப்போ திரு ஓ பன்னீர்செல்வம் தற்போது செய்தியாளர்களிடத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எங்களால் ஆட்சி பறிபோகும் நிலை ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு நாஞ்சில் சம்பத்? அப்படி அவர் ஒரு முயற்சி மேற்கொண்டாலும் அவர் அதிலே வெற்றி பெறப் போவதில்லை. அவருடைய ஆதரவிலும் இந்த ஆட்சி இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கவில்லை. எட்டி காய்த்தாலும் ஒன்றுதான், காய்க்காவிட்டாலும் ஒன்றுதான். ஆனால் அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி அவரை குத்தி கிழிப்பது இந்த வாக்குமூலத்தின் மூலம் தெரிகிறது. இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஒரு ஊனத்தை ஏற்படுத்தி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு மாறாத மன உளைச்சலை தந்து ஒரு பச்சை துரோகம் இழைத்ததற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். எந்த சுவரிலே போய் முட்டுவதென்று தெரியாமல் பேதலிக்கின்ற ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வாக்குமூலத்தை நான் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை. ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் டிடிவி தினகரன் தலைமை ஏற்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்கிற நல்ல செய்தியை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திரு நாஞ்சில் சம்பத், தற்பொழுது திரு தினகரனுக்கும் மற்றும் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிளவு காரணமாகத்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல இல்ல, அதான் எந்த சுவரில் போய் முட்டுவதென்று அவருக்கு தெரியல. அவரை ஒரு குற்ற உணர்ச்சி குத்தி கிழிக்கிறது. இவர் ஆட்சிக்கு ஆதரவு தராவிட்டாலும் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடாது. ஆகவே இவர் விதிக்கிற நிபந்தனைகளை எந்த காலத்திலும் நாங்கள் ஏற்கப் போவதில்லை. ஆகவே இந்த நிபந்தனைகள் யாரோ சொல்லி விதித்த நிபந்தனைகள். ஆகவே இதையெல்லாம் நாங்கள் ஏற்கப் போவதில்லை. பன்னீர்செல்வம் அணியில் இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் டிடிவி தினகரன் தலைமை ஏற்று வர இருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் செய்த பாவத்துக்கும் செய்த துரோகத்திற்கும் உரிய பலனை அவர் விரைவில் அனுபவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.